நான் உன்னை விட்டு இனி எதுவும் அழுகாது. நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். இயேசுவே, எங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற ஆளுக்கான இவருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் பெயரால் இருள் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் பெயரால் அற்புதங்கள் நிகழட்டும். இயேசுவின் பெயரால் இருள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். இயேசுவின் பெயரால் சங்கிலிகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் பெயரால் எதிரிகள் சிதறடிக்கப்படட்டும். இயேசுவின் பெயரால் நோய் சுகமாகட்டும். இயேசுவின் பெயரால் விண்ணப்பங்கள் கேட்கப்படட்டும். இயேசுவின் பெயரால் எல்லோருக்கும் ஆறுதல் கிடைக்கட்டும். அவருடைய தழும்புகளால் நாம் சுகம் பெற்றோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் மீட்பு அடைந்தோம் என்ற நம்பிக்கையோடு எல்லோரும் தாய்ந்த பிள்ளையை மறவாதே என்னை சரே, தாய்ந்த பிள்ளையை மறந்தாலும் மறவாதே என்னை சரே. வாய்களை திறந்து செபிப்போம். அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் கடைகளிலே அபிஷேகத்தினுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அப்பா பெயரால் விடுதலை, இயேசுவின் பெயரால் பெயர்கள் நடுவெடுக்கும், இயேசுவின் பெயரால் அற்புதங்கள் நடக்கும், இயேசுவின் பெயரால் எல்லோருடைய வியாதியும் குணமாகும், இயேசுவின் பெயரால் நல்ல வேலை கிடைக்கும், இயேசுவின் பெயரால் நாம் கிடைத்த காரியங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு எல்லோரும் அழுந்து அப்பா எனக்கு அற்புதத்தை நிகழ்த்தும் அப்பா என்று சொல்லு. விடுதலை நடக்கட்டும் அப்பா, அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அப்பா எல்லாம் பிரேங்கள் நடுநிலைக்கு ஓடட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் மீது இறங்கட்டும் என்று சொல்லு. எல்லோருடைய தலையிலும் ஆசீர்வாதம் இறங்கட்டும். அக்கினி தீ இறங்கட்டும். இயேசுடைய பரிசுத்த ஆவி இறங்கட்டும். இயேசு பெற்ற அந்த விடுதலையுடைய ஆவி நம் ஒவ்வொருவருடைய தலையிலும் இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்துடைய ஆவி அதோ பெந்தெக்கோஸ்தே நாளிலே இறங்கிய அந்த தூய ஆவி அக்கினி விடுதலை நம் ஒவ்வொருவருக்கும் இறங்கட்டும் என்று சொல்லி அப்பா எல்லோருக்கும் விடுதலை தாரும். அப்பா எல்லோருக்கும் அற்புதத்தை தாரும். எல்லோரும் வாயை திறந்து செபிப்போம். ஆசீர்வாதத்தை தாரும். அற்புதங்கள் நிகழ்த்தும் அப்பா. விடுதலை தாரும். ஆசீர்வாதத்தை இந்த கூட்டம் காண்பதாக அப்பா. எங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுவது இந்த கூட்டம் காண்பதாக அப்பா. அற்புதத்தை நிகழ்த்தும் அப்பா. நாங்கள் இங்கே இருக்கின்ற நேரம் வீணாகப்படாது என்ற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தால் எங்களை திறக்கும் அப்பா. அப்பா உங்களை நம்புகின்றோம் என்று எல்லோரும் வாயை திறந்து அப்பா இயேசுவே எனக்கு விடுதலையை தாருங்கள் அப்பா. எனக்கு விடுதலையை தாருங்கள். விண்ணப்பத்தை கேட்கும் ஆண்டவரை அப்பா. இந்த எதிரியை
சிதறடிப்பு ஆண்டவரே எல்லா விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம் அப்பா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி விடுதலை ஆண்டவர் வருகின்றார், அபிஷேகத்தை தருகின்றார், அக்கினியை ஊற்றுகின்றார். எல்லோருக்கும் அவருடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அவர் நம்மை காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நாம் கேட்பதற்கு அதிகமாக நமக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கின்ற கடவுளிடம் நாம் நம்பிக்கை கொள்கின்றோம். குதிரையோ போருக்கு தயார் செய்யப்படுகின்றது, ஆனால் வெற்றியோ என்னுடைய ஆண்டவரிடமிருந்து வருகின்றது என்று சொல்லி உன்னுடைய வலப்புறம் 1000 பேர் இடப்புறம் 10,000 பேர் வந்தால் தீங்கு உனக்கு நேரிடாது என்று சொன்ன கடவுள். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றாலும் அவருடைய தோளின் நெடுப்பலியும் உன்னை காப்பாற்றுகின்ற கடவுள். இதோ இஸ்ரவேலே, உன்னை கோழை தன் குஞ்சுகளை காப்பாற்றுவதை போல நான் உன்னை காப்பாற்றி நினைக்கின்றேன் என்று சொன்ன கடவுள். உன்னை கழுகு தன் சிறகுகளிலே ஏந்தி செல்வதை போல ஏந்தி செல்கின்றேன் என்று சொன்ன கடவுள். இதோ நம் மத்தியிலே வலம் வருகின்றார். நம்பிக்கையோடு செபிப்போம், உள்ளங்களை ஆழத்திலிருந்து செபிப்போம். விடுதலை தருகின்ற கடவுள், ஆசீர்வதிக்கின்ற கடவுள், உங்களுடைய ஜெபத்தை கேட்கின்ற கடவுள், நான் கேட்பதற்கு மேலாக எனக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கின்ற கடவுளை நான் நம்புகின்றேன் என்று சொல்லி என்றோடு ஜெபங்களை ஏறெடுப்போம். அப்பா, அக்கினியை ஊற்றும், ஆசீர்வாதத்தை ஊற்றும், அற்புதத்தை ஊற்றும். எல்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா இருளினுடைய ஆதிக்கமும் இந்த கூட்டத்திலிருந்து விடுதலை அடைந்து ஓடி செல்வதாக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இருள் எங்களை விட்டு அகன்று செல்வதாக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சாத்தானின் ஆதிக்கம் எங்களிடமிருந்து ஓடி செல்வதாக. அப்பா, உங்களுடைய தழும்புகளால் நாம் சுகம் பெற்றோம். அப்பா, உங்களுடைய ஸ்தலங்களிலே நாம் சுகம் பெற்றோம். அப்பா, உங்களுடைய தழும்புகளிலே நாம் சுகம் பெற்றோம். எல்லோரும் கதறி அழுது, அப்பா, ஏன் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்க மாட்டேன், அப்பா, எனக்கு ஏன் இது நடக்கவில்லை, என்னுடைய குழந்தைக்கு ஏன் திருமணம் நடக்கவில்லை, அப்பா, எனக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை, அப்பா, எனக்கு வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை, அப்பா, என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை என்று எல்லாவற்றையும் நாம் அவரிடம் சொல்லுவோம். நாம் கேட்பதற்கு தன் மேலாக தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். எல்லோரும் நம்முடைய இதயத்தை திறந்து வாயின் வழியாக ஆண்டவர்களுடைய எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.